நாமத்தினால இந்த மதியான வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரம், பவுலும் சீலாவும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி பவுல் அடிகளார் இந்த வார்த்தையை எழுதுகிறார். அந்த வார்த்தையை தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிற ஒரு வார்த்தை. அவர் எழுதும்பொழுது தெசலோனிக்கே சபையிலே அநேக காரியங்கள் காணப்படுகிறது. அதில் முக்கியமாய் இந்த தெசலோனிக்கே பிள்ளைகளுக்காக அவர் எழுதும் பொழுது அந்த ஜனங்கள் அநேக பிரச்சனைகளோடு கூட கஷ்டங்களோடு கூட இருக்கிறார்கள். ஆனால் இந்த பவுல் அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்களுக்கு விசுவாசத்திலே வளரும்படியாக அதில் அவர் கூட யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றது சொல்கிறாரு. அதில் 2வது வசனத்தை சொல்லும்போது, தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையும் பொறுமையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதையும் நாங்கள் அறிந்து, என்ற 2 விஷயத்தை முக்கியமாக சொல்கிறாரு. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஹல்லேலூயா. நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அநேகர் சொல்கிறது, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டேன்னா எனக்கு ஏன் பாஸ்டர் இந்த பிரச்சனை, இந்த கஷ்டம், இந்த சூழ்நிலை, நான் ஏன் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளோடு கூட அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு காரியத்தை நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது நிமித்தம் இந்த சூழ்நிலைகளிலே நாம் சிக்கி கொண்டிருக்கிறதுனாலே நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்படலை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இந்த சூழ்நிலைகளிலே நாம் சிக்கி கொண்டிருந்தாலும் தேவன் நம்மை அந்த சூழ்நிலைகளிலிருந்து, எந்த பிரச்சனையிலும், எந்த கஷ்டத்திலும், எந்த வேதனையிலும் இருந்து நம்மை விடுதலையாக்க வல்லவர் என்பதை அநேக காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் விடுதலை கொடுத்து நம்மை சுகமாய் நடத்தி இருக்கிறதை, எந்தெந்த பெரிய பெரிய பிரச்சனைகள் மத்தியிலே, பெரிய பெரிய சூழ்நிலைகள் மத்தியிலே நம்மை விடுதலையோடு கூட கர்த்தர் நடத்தி இருக்கிறதை நாம் அநேக நேரத்திலே நாம் மறந்து விடுகிறோம், அதை உணராமல் போய் விடுகிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இதை உணர்ந்து ஜீவிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவன் எவ்வளவு பெரிய சூழ்நிலைகளில் இருந்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார், எவ்வளவு பெரிய சூழ்நிலைகளில் இருந்து நம்மை காப்பாற்றி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, நாம் உணர ஆரம்பிக்கும் பொழுது எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் வல்லமை உள்ளவர்களாய் மாற முடியும். தேவனுடைய வல்லமையை நாம் உடையவர்களாய் மாறி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை நாம் இன்றைக்கு உணர ஆரம்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதெல்லாம் சொல்ல, தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசமும். ஹல்லேலூயா. 2 காரியம் ரொம்ப முக்கியமாக சொல்றார். விசுவாசத்துல கிரியை உள்ள விசுவாசம். 2வது சொல்றாரு அன்பிலே பிரயாசம். ஹல்லேலூயா. அன்பில் என்ன பண்ணுமா? பிரயாசமும் நமக்கு அவசியமா இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு விசுவாசம் இருக்கும், விசுவாசமான காரியங்கள் இருக்கும், ஆனால் அது கிரியை உள்ள விசுவாசமா இருக்காது. நான் விசுவாசிக்கிறேன் பிரதர், சில பேர் சொல்லுவாங்க, நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர், நான் விசுவாசிக்கிறேன் பிரதர், ஆனால் எனக்குள்ள விசுவாசம் இருக்குது, ஆனால் அது என்ன பண்ண முடியல, அது அப்படியே போயிடுது. அது வெறும் விசுவாசமாக இருக்கக்கூடாது, அது கிரியை உள்ள விசுவாசமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதற்கான முயற்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? விசுவாசம்னா நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், அப்படி இல்லை. அதை விசுவாசித்து அதை அறிக்கையிட்டு நம்முடைய வாழ்க்கையிலே அதை கொண்டு வந்து அபியாசப்படுத்த கற்றுக்கொள்ளணும். அதை எப்படி இருந்தாலும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற அந்த விசுவாசமான அறிக்கை. நமக்கு விசுவாசம் இருந்தால் மட்டும் போதாது, அந்த வார்த்தையின் பிரகாரம் அதிலே அறிக்கை அவசியமா இருக்கிறது. நம்முடைய ஜபத்துல விசுவாசம் உள்ள ஒரு ஜபம், அது ஒரு முயற்சியான ஒரு ஜபம் இருக்கணும். அந்த விசுவாசம் கிரியையோடு கூட என்ன பண்ணணும்? செயல்படுத்த ஆரம்பிக்கணும். சில பேருக்கு கிரியை இருக்கும், ஆனால் விசுவாசம் இருக்காது. வெறும் எதை கொடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க? நான் இதை செஞ்சிடுவேன், அதை செஞ்சிடுவேன் அப்படின்வாங்க. ஆனால் விசுவாசத்தில் என்ன பண்ண முடியாது, எதையுமே செய்ய மாட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் கிரியை உள்ளவர்களாக, வெறும் கிரியையோடு விட்டுறாம, அடுத்தது தான் சொல்கிறாரு. இந்த தெசலோனிக்கே சபைக்கு அழகாக சொல்லும்போது சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, உங்கள் அன்பிலே பிரயாசம். ஹல்லேலூயா. பிரயாசம் பண்ணணுமா? அதுவும் எது? அன்பு செலுத்துறதுல, மற்றவர்களோடு கூட அன்பு செலுத்துறதுல, மற்றவர்களோடு கூட பேசுகிறதுல. சில பேருக்கெல்லாம் அன்புன்ற வார்த்தைக்கு ஒரு டிக்ஷனரியே போடலாம்.
என்னன்னா யார் மேலும் அன்பு செலுத்துவாங்களான்னு பார்த்தா சில குடும்பத்தாருக்கு மேலே மாத்திரம் அன்பு செலுத்துவாங்க, சில உறவினர்களுக்கு மாத்திரம் அன்பு செலுத்துவாங்க. ஆனால் எல்லார்ட்டையும் என்ன பண்ண மாட்டாங்க, அன்பு செலுத்த மாட்டாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அன்பு செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது அவர் அன்பாகவே இருந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை போல நம்ம நடக்கணும் அப்படின்னா நம்ம இந்த அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் மாறணும். கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் மாறணும். எதை பார்த்தாலும் யாரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்த நாம் ஆரம்பிக்கும் பொழுது, தேவனுடைய அன்பை, கிறிஸ்துவினுடைய அன்பை வெளிப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அது கிரியை உள்ள விசுவாசத்தை வெளிப்படுத்தும். அது கிரியையான அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த காரியங்களை பெற்றுக்கொள்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். கிறிஸ்துவுக்குள்ள, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையும் பொறுமையும். இதில் இந்த விசுவாசத்தில் ரொம்ப முக்கியமான காரியம் என்னென்னா, ஒன்று நம்பிக்கை. கண்டினியூஸாக என்ன பண்ணோம், ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை. இன்னொன்று பொறுமை. என்னென்னா சில நேரங்களில் நமக்கு இந்த பொறுமை ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த பொறுமை தான் நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் தவறி விடுகிறது. என்னென்னா, மோசே கர்த்தருடைய சமூகத்தில் 40 நாள் என்ன பண்ணுறாரு, தங்கியிருந்து தேவனுடைய சமூகத்திலிருந்து அவர் பேசின வார்த்தையை, அவர் கற்பாலைகளை வெட்டி கொடுத்த வார்த்தையை அதை என்ன பண்ணுறாரு, அதை வாங்கிட்டு கீழே இறங்கி வராரு. வந்தால் ஜனங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் ஒரே ஒரு அமக்கலம் பண்ணி அந்த பகுதியை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து அதில் ரொம்ப அசுத்தத்தையும் அநேக காரியங்கள் விக்கிரகத்தையும் உருவாக்கி பல காரியங்கள் அங்கே தடையாக இருக்கும்பொழுது மோசேக்கு அதிகமான கோபம். டக்குன்னு கையில் இருந்த அந்த கற்பலகை என்ன பண்ணிட்டார், ஜனங்கள் மேலே வீசி எறிஞ்சிட்டார். இது நிமித்தம் என்ன ஆச்சு, அந்த பொறுமை இவ்வளவு நாட்கள், கிட்டத்தட்ட 80 வயது வரைக்கும் 80 வயது காத்திருந்தார். அதற்கப்புறமா நடந்த காரியம் 40 வருஷம் அந்த ஜனங்கள் நடந்த காரியம், இதெல்லாம் கூட இருந்த மனுஷன் இந்த கொஞ்ச நேரத்தில் தன்னுடைய பொறுமையை என்ன பண்ணிட்டாரு, அந்த பாலும் தேனும் ஓடும் கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாமலே போனது. இன்றைக்கு நிறைய நேரங்களில் நமக்கு இந்த விசுவாசத்தில் நம்பிக்கையோடு கூட நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கிற காரியங்களிலே நம்ம இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்வார், இந்த வீட்டை எனக்கு கட்டி கொடுப்பார், இந்த பிள்ளைகளுக்கு திருமணத்தை கர்த்தர் நடத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பல காரியங்களில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், விசுவாசத்தை வைத்து நம்பிக்கையோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்துட்டு காத்துட்டு இருப்போம். ஆனால் திடீர்னு சடார்னு ஒரு முடிவு எடுத்துருவோம். அந்த முடிவு என்ன ஆயிடுனா, இவ்வளவு நாள் விசுவாசித்து கர்த்தருடைய திட்டமா கர்த்தருடைய சித்தமான்னு தெரியாம நாமளா என்ன பண்ணுவோம், அந்த பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களிலே இதெல்லாம் கர்த்தருடைய சித்தம் தான், இல்லைன்னா எதுவும் நடக்காம இருந்திருக்குமே, இதெல்லாம் நடந்துச்சுன்னா அப்படின்ற மாதிரி திருமண காரியங்கள்ல டக்குன்னு முடிவெடுத்து செயல்பட்டுருவோம். அநேக குடும்பங்களை நான் பார்த்துருக்குறேன். டக்குன்னு முடிவெடுத்து செயல்பட்டு வேகமாக என்ன பண்ணுவாங்க, யாருக்கும் எதையும் என்ன பண்ண மாட்டாங்க, யாருடைய ஆலோசனை கேட்க மாட்டாங்க, பாஸ்டருடைய ஆலோசனை கேட்க மாட்டாங்க, குடும்பத்தாருடைய ஆலோசனை கேட்க மாட்டாங்க. எனக்கு சரின்னு பட்டுதுன்னா செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு செய்துட்டு அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை என்ன பண்ணுறாங்க, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அப்படியே அதை நாசம் பண்ணுகிறதுல சில நேரங்களில் பெற்றோர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. ஆனால் தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையாக என்ன பண்ணணும், பொறுமையோடு கூட தேவ பிள்ளைகள் தேவனுடைய திட்டத்திற்கு, தேவனுடைய சித்தத்திற்கு இது ஏதுவாக இருக்கிறதா, இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற கணவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா, ஏற்ற மனைவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, ஏற்ற துணையை கொடுப்பேன்னு சொல்லி தேவன் ஏற்ற துணையை என்ன பண்ணாரு, ஆதாமுக்கு ஏற்ற துணையை ஏவாளை கர்த்தர் கொடுத்தது போல உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஏற்ற துணையை, ஏற்ற குடும்பத்தை கர்த்தர் கொடுப்பார். அவருக்கு ஏற்ற குடும்பங்களை கர்த்தர் கொடுப்பார். சில நேரங்களில் சில குடும்பத்தில் சொல்லுவாங்க, எல்லாம் நல்லவங்க தாங்க, எங்கள் மாமனார் நல்லவர் தான், எங்கள் மாமியார் நல்லவங்க தான், இந்த பையன் தாங்க கொஞ்சம், அதே மாதிரி சொல்லுவாங்க நல்ல மருமகங்க, ஆனால் எங்கள் மாமியார் தான் கொஞ்சம் செட் ஆகலைங்க, அவங்களுடைய மாமனார் தான் செட் ஆகலைங்க அப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன அவங்களுக்குள்ள பெரிய குழப்பத்தை கொடுக்கும். இவங்கெல்லாம் நல்லவங்களா இருந்து அவங்க மட்டும் கெட்டவங்களான்னு. ஆனால் தேவனுடைய அன்பு அவர்களுக்குள்ளா இருக்கும் பொழுது, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் கர்த்தர் அவர்களை மாற்றும்போது எந்த குடும்பத்தையும் தன்னுடைய நல்ல நடக்கையினால என்ன பண்ண முடியும், ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆனால் அதற்கு பதிலாக நீ அவங்களுக்கு எந்த உதவியும் செய்யாத, நீ அவங்களுக்கு இதை செய்யாத அதை என்ன பண்ணுறாங்க, அநேக நேரங்களில் பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளுக்குள்ளே நிறைய குழப்பத்தை உருவாக்குறாங்க. அது நிமித்தம் என்ன ஆயிடுதுன்னா, குடும்பங்கள் பிரிய வேண்டிய சூழ்நிலை, குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் பிரிய வேண்டிய சூழ்நிலை. இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, நாம் பெற்றோர்கள் இதை செய்யக்கூடாது. நாம் குடும்பத்தை இணைக்கிறவர்களாக, குடும்பத்தை
ஒன்றிணைக்கிற பிள்ளைகளாக கூட, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளாக, தேவனுக்கு பயந்த குடும்பத்தை, கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய சந்ததியை உருவாக்குகிற குடும்பங்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் பார்க்கும் பொழுது தேவனுக்கு பிரியமான சகோதரரே, ஹல்லேலூயா, நம்ம யாருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறோம்? கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறோம், தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறோம். உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கையின் பொறுமையும் நம்முடைய பிதாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, அவர் சொல்றாரு 3 விஷயங்கள் இந்த தெசலோனிக்கே சபை பிள்ளைகள் இடத்துல இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பவுலடிகளார் கண்டிருக்கிறார். அதில் தான் சொல்றாரு, விசுவாசத்திலே கிரியை உள்ள விசுவாசம். 2வது உங்கள் அன்பின் பிரயாசம், அன்பில் என்ன பண்றாங்க, பிரயாசப்படுகிற ஒரு அன்பு. அன்பு வெறும் நான் உங்க மேல நேசிக்கிறேன், நான் உங்க மேல உங்களை நான் நேசிக்கிறேன், உங்களை அன்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதுல முக்கியம் கிடையாது. அவர்களுக்காக என்ன பண்ணணும், பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் இந்த அன்பை குறித்து பலர் ஒவ்வொரு விதமாய் பேசினாலும் கூட, தேவனுடைய அன்பு செலுத்துகிற பிள்ளைகள், தேவன் மேல் அன்பு செலுத்துகிற பிள்ளைகள் அதே போல தான் விசுவாசிகள் மேலும் அன்பு செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதே போல தான் நம்முடைய உறவினர்கள் மேலே அன்பு செலுத்த நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த அன்பு எப்படி இருக்கணும்னா, பிரயாசப்படுகிற அன்பாக இருக்கணும். பிரயாசமே இல்லாமல் அன்பு என்ன பண்ண முடியாது, வெளிப்படுத்த முடியாது. அன்பை வெளிப்படுத்தணும்னா அதில் ஏதாவது ஒரு பிரயாசம் இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த பிரயாசத்தை குறித்து தான் என்ன பண்ணுறாரு தெசலோனிக்கர், அழகாக என்ன பண்ணுறாரு, தெசலோனிக்கருக்கு இந்த பவுலடிகளார் அவரோட பார்த்து சொன்ன காரியம் என்ன, அதுதான் சொல்கிறாரு, நான் உங்களிடத்துல அன்பை மாத்திரம் பார்க்கல, அந்த அன்பின் நிமித்தம் நீங்கள் படுகிற பிரயாசத்தை பார்க்குறேன் அப்படின்னு. சில நேரங்களில் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சில விசுவாசிகள் சபைக்கு போகிற விசுவாசிகள் பார்த்தீங்கன்னா, நான் பாஸ்டர் மேலே ரொம்ப அன்பு வைத்திருக்கிறேன், நான் பாஸ்டர் குடும்பத்தின் மேலே அன்பு வைத்திருக்கிறேன், சபையின் மேலே அன்பு வைத்திருக்கிறேன், சபையின் பிள்ளைகள் மேலே அன்பு வைத்திருக்கிறேன் அப்படின்வாங்க. ஆனால் அதெல்லாம் வெறும் வாயின் வார்த்தைகளாகவே இருக்கும். ஆனால் சில பேர் வாயில் எந்த வார்த்தையும், சில நேரங்கள் இன்னைக்கு சொல்கிற மாதிரி வாயில் வடை சுடுற ஆட்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் அதை வாயை திறக்காம அவர்கள் அந்த இடத்துல அந்த அன்பின் நிமித்தம் பிரயாசப்படுவாங்க பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். சில திருமண வீடுகளில் நான் பார்த்துருக்குறேன். திருமண வீடுகளில் பார்த்தீங்கன்னா சில பேர் ரொம்ப என்ன பண்ணுவாங்க, நிறையா ஃப்ரெண்ட்ஸு இந்த திருமணத்திற்கு மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸோ வந்துருந்தாங்கன்னா, அதில் சில ஃப்ரெண்ட்ஸு அப்படியே வந்தாங்கன்னா அந்த சட்டை கூட என்ன பண்ணாது, கசங்காமல் அப்படியே போட்டுன்னு வந்த ட்ரெஸ்ஸு அப்படியே அவங்க போட்டுன்னு வந்த மேக்கப் அப்படியே கலையாமல் அப்படி போவாங்க. ஆனால் சிலர் தன்னுடைய நண்பர்களுக்காக, தன்னுடைய உறவினர்களுக்காக அந்த திருமணத்தில் எல்லா காரியங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா வேலைகளிலும் இதுதான் செய்வேன், இதை தான் செய்ய மாட்டேன் அப்படின்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எல்லா வேலைகளையும் அவர்கள் எடுத்து போட்டு செய்வாங்க. அதுதான் அந்த பிரயாசம் தான் அந்த அன்பை வெளிப்படுத்துகிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு இடம். ஹல்லேலூயா. இது சபையில் காணப்படும், சில திருமண வீடுகளில் காணப்படும், சில இடங்களிலே சில உறவினர்கள் மத்தியிலே அவர்கள் சரீர பலவீனத்தின் நிமித்தமோ இல்லை சரீர காரியங்கள் நிமித்தமோ அந்த நேரத்தில் அவர்களுக்காக எடுக்கிற அந்த பிரயாசம் தான் அந்த அன்பை வெளிப்படுத்தும். சில உறவினர்களிடத்துல சரீர பலவீனத்தின் நிமித்தம் சில பேர் சொல்லுவாங்க, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், எதோ வந்தாலும் செய்வேன், உசிரை கூட கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிற ஆட்கள்லாம் உண்டு. ஆனால் ஒரு சின்ன பலவீனத்தின் பலவீனம் ஏற்படும் போது அவர்களுக்காக அவர்கள் எடுக்கிற பிரயாசத்தை பார்த்தா தெரியும் அவங்க நேசிக்கிறாங்களா நேசிக்கலையான்றது, அந்த அன்பை வெளிப்படுத்துகிறாங்களா வெளிப்படுத்தலையான்னு. ஆனால் இந்த தெசலோனிக்கே சபை பிள்ளைகள் அன்பின் நிமித்தம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு, பிரயாசப்படுறதுக்கு ஆயத்தமாக இருந்தாங்களாம். அதை தான் அழகா பவுலடிகளார் சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம தேவன் மேலே வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம், சபையின் மேலே வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் நாம் எடுக்கிற பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், இதை யார் பார்க்குறா? அநேகர் நினைக்கிறது என்னன்னா, இந்த திருமணத்தில் இல்லை ஒரு சபைக்கோ இல்லை மற்ற காரியங்களில் தேவன் நிமித்தம் நம்ம எதை பிரயாசப்படுகிறோமோ, எந்த ஊழியத்தின் நிமித்தம் எந்த காரியங்களை நம்ம பிரயாசப்பட்டு இந்த தேவன் மேலே வைத்த அன்பின் நிமித்தம் எடுத்து செய்கிற அந்த பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதை ஒருவேளை மனுஷன் மதிக்காமல் இருக்கலாம்.
ஒருவேளை இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், என்ன நான் படாத பிரயாசமா, நான் படாத பாடுகளா அப்படின்னு சொல்லி பல காரியங்களை குறித்து நீங்க இன்னைக்கு யோசிச்சுட்டே இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்தா சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, நீங்கள் பட்ட பிரயாசத்தை ஒருவேளை உங்கள் பாஸ்டர் பார்க்காம இருந்திருக்கலாம், உங்க உறவினர்கள் பார்க்காம இருந்திருக்கலாம், உங்க குடும்பத்தார் பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனால் உங்கள் பிரயாசத்தின் பலனை நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் உங்கள் பிரயாசத்தை கர்த்தர் பார்த்து அதற்கான பதிலை, நிச்சயமான பதிலை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நினைக்கலாம், இதற்கு பெரிய உதாரணமா சொல்றேன். 5 அப்பமும் 2 மீனையும் ஒரு சிறு பிள்ளை வைத்திருந்தான். அந்த பிள்ளையிடத்திலிருந்து அந்த அப்பத்தையும் மீனையும் வாங்குறதற்கு சீஷர்கள் ஆயத்தமா இருந்தாங்க. ஆனால் அந்த பிரயாசத்தின் பலன், அவன் பத்திரமாய் அதை பாதுகாத்து அதை பத்திரமாய் கொண்டு வந்து அதை அவ்வளவு நேரம் பாதுகாத்து வைத்திருந்தது. அந்த பிரயாசத்தின் பலன் எப்போது வெளிப்பட்டது என்றால், இயேசு அந்த கூடையை வாங்கி அந்த மீனையும் அந்த அப்பத்தையும் வாங்கி அவர் ஆசீர்வதித்த போது, அதை 5000 புருஷர்களுக்கு மேல சாப்பிட்ட போது அதனுடைய பிரயாசத்தின் பலன் மிகுதியா இருந்தது. அப்போ அந்த பையன் நினைச்சிருப்பான், நம்ம இதை பிரயாசப்பட்டு இந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு வந்தது, இதை இவ்வளவு நேரம் பாதுகாத்தது, இதை இயேசுவினிடத்துல கைகளிலே கொடுக்கிற வரைக்கும் அதனுடைய பிரயாசம் அதுக்கு வீணாதான் இருந்திருக்கும். இது எந்த பிரயோஜனமும் இல்லை, இது நான் சாப்பிட்டு இருந்தா கூட இது இருக்கும், இதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்த அந்த பிள்ளை, அது எப்பொழுது இயேசுவினிடத்துல வந்ததோ, இயேசுவினிடத்துல கொடுக்கப்பட்ட பிரயாசம், இயேசுவுக்காய் எடுத்த பிரயாசங்கள் ஒன்றையும் ஆண்டவர் வீணாய் செலவிடுகிறதில்லை, அதை ஆசீர்வதித்து மிகுதியாய் பெருகச் செய்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இந்த சத்தியத்தை கேட்டுட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நான் தைரியமாய் சொல்ல முடியும், நீங்கள் இயேசுவுக்காய் எடுத்த பிரயாசங்கள், இயேசுவின் மேல அன்பு வைத்து இயேசுவுக்காய் எடுத்த பிரயாசங்களை ஆண்டவர் ஒன்றையும் வீணாய் அதை தள்ளுகிறதில்லை, அதை ஆசீர்வதித்து அநேகருக்கு போஷிக்கிறவராக, அநேகருக்கு உதவியின் கரத்தை நீட்டுகிறவராக, அநேகரை சில நேரங்களில் சில பேர் சாப்பாடு போடுவாங்க பாருங்க. சாப்பாடு போடும்போது அவங்களுடைய ஏக்கம் என்னவா இருக்கும்னா, அநேக நேரங்கள் நினைப்பாங்க, இது என்ன பிரயோஜனம் அப்படின்வாங்க. சபையில் சாப்பாடு போடுறது இல்லை மற்ற ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது நீங்கள் பட்ட பிரயாசங்கள், அதை அவர்கள் வாங்கி சாப்பிடும் பொழுது, அதை அவர்கள் உண்ணும் பொழுது அந்த டேஸ்ட்டை அவங்க பார்க்கும்போது தான் அவங்க சொல்லுவாங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. அது எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இருக்கிறார், அவர் பிரியாணி செஞ்சார்னா, பிரிஞ்சி செஞ்சார்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை அவர் செய்யும் போது அதுக்கான பிரயாசம் நிறையா அதுக்கு பிரயாசப்பட்டு அதை எல்லாம் பொருளை வாங்கி அந்த பிரயாசத்தை யோசித்தார்னா, இவ்வளோ வேலை நடக்கணும், இந்த பிரியாணியை செய்கிறதுக்கு இவ்வளோ வேலை நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அதுக்காக யோசிச்சு வேணாம் பிரியாணியே வேணான்னு அப்படி யோசிக்கல. அவர் அதை பிரயாசப்பட்டு வந்து அதை செய்து கடைசியாக அதை நம்ம கையில் சாப்பிட்றதுக்கு வரும்போது அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். அதை சொல்லும்போது அவருக்கு ஒரு சந்தோஷம். எப்போ சந்தோஷம்னா, செய்யும் போது அந்த சந்தோஷம் இல்லை, செய்து முடிக்கும் போது சந்தோஷம் இல்லை, அதை சாப்பிட்டுட்டு யாராவது ஒருத்தவங்க அந்த பிரயாசத்திற்கான அந்த பலனை, யாராவது ஒருத்தவங்க அந்த சாப்பாடு இப்படி இருந்தது, நல்லா இருந்தது, இவ்வளோ டேஸ்டா இருந்தது அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லும்போது அந்த பிரயாசத்திற்கான பலனை அவர் என்ன பண்றாரு, அனுமதிக்கிறார். அப்போ அவர் சொல்லுவார், அப்படியா நல்லா இருக்குதா, ஓகே சந்தோஷம் அப்படின்னுவார். ஆனால் அவருக்கு உள்ளுக்குள்ளே எப்படி இருந்திருக்குன்னா, இந்த பிரயாசத்தின் பலனை என்ன பண்ணியிருக்காரு, இவ்வளோ ஓடி கடைக்கு போய் பொருளை வாங்கிட்டு வந்து இதை செய்தோம், அது நிமித்தம் நல்ல பலன் வந்தது அப்படின்னு சொல்லி. அது போல தான் அந்த சின்ன பையனுக்கு அந்த அப்பம் எடுத்துட்டு வந்து பாதுகாத்தது முக்கியம் கிடையாது, அந்த மீனை பாதுகாத்தது முக்கியம் கிடையாது. அதை இயேசுவினிடத்தில் கொடுத்த பிறகு, சீஷரிடத்தில் கொடுக்கும்போது கூட அந்த பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கல. இயேசுவினிடத்தில் அது கொடுக்கப்பட்ட பிறகு, இயேசு அதை பார்த்து அதை ஆசீர்வதித்த பிறகு, ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கான 5000 பேருக்கான ஆசீர்வாதம், 5000 புருஷர்கள் மாத்திரம், இத்தனை ஜனங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதி எடுக்கும் பொழுது அந்த சின்ன பையன் பார்த்து சொல்லியிருப்பான், இது என்னால் கொண்டு வரப்பட்டது, ஆனால் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஒருவேளை உங்கள் பிரயாசத்தின் பலனை இதுவரைக்கும் யாரும் அங்கீகரிக்காம இருந்திருக்கலாம், யாரும் உங்களுக்கு அதற்கான எந்த கிரெடிட்டும் கொடுக்காம இருந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, உங்கள் பிரயாசத்தின் பலன், தேவன் மேல வைத்து அன்பின் நிமித்தம் நீங்கள் பிரயாசப்பட்டதை கர்த்தர் பார்த்து அதற்கான கிரெடிட், அதற்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் கொடுப்பார்.
அல்லேலூயா. உங்களை திருப்தியாக்கி நடத்துவார். எல்லா காரியங்களிலும் நீங்கள் இதுவரைக்கும் பிரயாசப்பட்டு சோர்ந்து போனது போதும். இன்னைக்கு இதுவரைக்கும் நீங்கள் அநேக காரியங்கள் நிமித்தம், அநேக ஜனங்களுடைய வார்த்தை நிமித்தம் நீங்கள் அநேக காரியங்களை யோசித்து எந்த பிரயோஜனமும் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க அங்கலாய்த்துட்டு நின்னீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய அங்கலாய்ப்பை மாற்ற ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, உங்களை அங்கலாய்ப்பை மாற்ற உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் உங்களை திருப்தியாக்கி உங்களை விசேஷமான ஆசீர்வாதத்தினாலே, விசேஷமான நன்மையினாலே உங்கள் பிரயாசத்தை அவர் பார்த்து உங்களுக்கு பலன் கொடுத்து, அதற்கு பதில் கொடுத்து நிச்சயமாய் உங்களை நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தினால உங்களை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் உங்கள் எல்லா ஆசையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அதுதான் சொல்றாரு, கிறிஸ்துவ மேலுள்ள உங்கள் நம்பிக்கை, அல்லேலூயா, அன்பின் பிரயாசமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையில் பொறுமையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. அவர் சொல்றாரு, முதல்ல அவர் சொன்ன ஒரு காரியம், அவர் என்ன பண்ணார், பிரியமான சகோதரே, உங்கள் விசுவாசத்தின் கிரி. இரண்டாவது, உங்கள் அன்பின் பிரயாசம். மூணாவது காரியம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கை. நாலாவது காரியம், பொறுமை. அல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக தாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. இந்த 4 காரியத்தையும் நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் செய்த இந்த 4 காரியத்தையும் இடைவிடாமல் நினைவு கூறுகிறேன் அப்படின்றார். அல்லேலூயா. நீங்கள் செய்கிற காரியத்தை ஆண்டவர் இடைவிடாமல் நினைவு கூறுகிறார். மனுஷன் நினைவு கூறுகிறதை காட்டிலும் தேவன் உங்களை நினைவு கூர்ந்து அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பங்களிலே தேவன் உங்களுடைய கற்பத்தின் கனிகளை கர்த்தர் நினைவு கூறுவார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நினைவு கூறுவார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்களை கர்த்தர் நினைவு கூறுவார். அவர் நினைவு கூறும் பொழுது அநேக நேரங்களில் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற சிலர் அநேக நேரங்களில் சொல்கிற ஒரு பெரிய சாட்சி, ஆண்டவர் எங்களை மறந்துட்டாரோன்னு நினைச்சோம், ஆனால் நிகழ்ச்சியை பார்க்கும்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நிமித்தம் நாங்கள் கட்டப்பட்டோம், ஆண்டவருடைய வார்த்தை நிமித்தம் கர்த்தர் எங்களை மறக்கவில்லை, நாங்கள் எங்களை நினைவாக இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொல்லி, இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்லாம், அன்பு செலுத்தும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், விசுவாசத்தின் கிரியை செலுத்தும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உங்களுடைய நம்பிக்கையிலே பொறுமையோடு காத்திருக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் தேவனுடைய முன்பாக இடைவிடாமல் நினைவு கூறுவதற்கு ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய 4வது வசனம் சொல்லுது, எங்கள் ஜெபங்களிலே இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்கும் எப்பொழுதும் தேவன், உங்களை எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி, இன்றைக்கு உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். ஜெபிக்கும் பொழுது நீங்களும் தேவ சமூகத்தில் காத்திருங்க. தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது, நீங்கள் பொறுத்திருக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்து, நன்மையான காரியங்களை செய்து, கர்த்தர் உங்கள் குடும்பங்களிலே கர்த்தர் கற்பத்தின் கனிகளை கொடுத்து, நல்ல திருமண வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்து, கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார் என்கிற வார்த்தையின் பிரகாரம் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். ஒன்றுக்கும் அசையாதபடி, எந்த பிரயாசத்தின் பலனும் மனுஷனிடத்திலிருந்து வரும் என்று எதிர்பார்க்காதபடி, கர்த்தரிடத்திலிருந்து வருகிற பலனுக்காக, கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்திற்காக காத்திருங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார், வழிநடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா. உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு இந்த நாளிலே எங்கள் வாழ்க்கையில நீர் பாராட்டி இருக்கிற பெரிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் இடைவிடாமல் ஜெபிக்கும்படியாக, இடைவிடாமல் காத்திருக்கும்படியாக, உடைய சமூகத்தினுடைய உம்முடைய விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்திருக்கும்படியாக, விசுவாசத்தில் நாங்கள் கிரியை உள்ள ஒரு விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். நீரே பெரிய காரியங்களை செய்யுங்க. தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் எப்போதும் இதை நாங்கள் நினைவு கூற, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை நினைவு கூற எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்கிறார். இந்த நாளில் கற்பத்தின் கனிகளோடு ஆண்டவரே, கற்பத்தின் கனி இல்லாமல் ஜெபித்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல கற்பத்தின் கனிகளை கொடுங்க. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு நல்ல திருமண காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துங்க. ஆண்டவரே, இவர்கள் பட்ட பிரயாசங்களை கர்த்தர் நினைவு கூர்ந்து அதற்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பீராக. நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்னீர். அப்படியா நீர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீர். இந்த நாளில் நிகழ்ச்சியில பங்கெடுத்த, இந்த நாளில் கலந்து கொண்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிறைவான ஆசீர்வாதத்தை, நிறைவான
பலனை, அற்புத சாட்சிகளை நாங்கள் கேள்விப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த பிள்ளைகள் அநேக சாட்சிகளை இந்த நாளிலே நிகழ்ச்சி நிமித்தம் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே அற்புத சாட்சிகளை கேள்விப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்களுடைய டீமுக்காக, எங்களுடைய ஃபவுண்டருக்காக வருகிறோம், எங்கள் சேனலுக்காக வருகிறோம். எங்கள் சேனலில் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவையான கிருபைகளை கர்த்தர் கொடுப்பீராங்க. எங்கள் ஃபவுண்டரை கர்த்தர் இதுவரைக்கும் நீர் வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் ஏற்பட்ட ஆபத்துகளில் கர்த்தர் விடுதலையோடு கூட நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த சுகத்திற்காக நன்றி. இன்னும் பலப்படுத்துவீராக. கர்த்தருடைய கிருபை வெளிப்படட்டும். எங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் நீர் நடத்துவீராக. கர்த்தருடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். எங்களுடைய டீமுக்காக வருகிறோம். எங்கள் டீமில் ஒவ்வொரு பாடல் பாடின, இசைக்கரை வாசித்த, அந்த நாளிலே ஆராதனை நடத்தின ஒவ்வொரு போதகர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னும் பலப்படுத்துவீராக. கிருபையினால் இரக்கத்தினால் அவருடைய ஊழியங்களை கர்த்தர் நடத்தி கொடுப்பீராக, வழிநடத்துவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளிலே 11 மணியிலிருந்து 12:30 மணி வரை